साईनाथ सद्गुरु तूच माझा कल्पतरू, भवाब्धीचे भव्य तारू, तूच अससी निश्चय. இந்த ஓவியின் பொருளாவது, ஓ சத்குரு சாயிநாதா, நீரே எனது கற்பகத்தரு, உலகாயத பெருங்கடலை கடக்க உதவும் சிறந்த படகும் நிச்சயமாக நீரே அன்றோ. ஏற்கனவே ஓவி 16 ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் பாபாவை சிந்தாமணி என்றும், சம்சாரக் கடலில் மூழ்கி தத்தளிப்பவர்களுக்கு ஓடம் என்றும் சொன்னார். இங்கு உலகாயத பெருங்கடலை கடக்க உதவும் சிறந்த படகு என்று குறிப்பிடுகின்றார். இதனுடைய பொருளாவது, சம்சார சாகரத்தை கடக்கச் செய்வதில் சத்குருவானவர் ஒரு படகாக செயல்படுகின்றார் என்பது இங்கு தாஸ்கனு மகராஜின் கூற்றாக அமைந்துள்ளது. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், சம்சாரக் கடலை கடக்கச் செய்வது என்பது ஒரு புறம் இருக்க, அதை காட்டிலும் ஒரு படி மேலே போய், அதாவது ஸ்ரீ சாய்பாபாவின் தோற்றமே பக்தர்களை சம்சார சாகரத்திலிருந்து கடக்கச் செய்வதாக அமைந்துள்ளது என்பது கருத்து. அது எப்படி என்றால், மராத்திய மாநிலத்தில் ஸ்ரீ பாண்டுரங்கனினுடைய தோற்றத்தை பற்றி, அதாவது பாண்டுரங்க பெருமான் பண்டரிநாதன் தன்னுடைய 2 திருக்கரங்களையும் இடுப்பில் வைத்தவாறு கம்பீரமாக காட்சியளிப்பார். அதை பற்றி பாண்டுரங்கன் தன்னுடைய பக்தர்களுக்கு, இந்த சம்சார சாகரம் என்பது இந்த இடுப்பளவுதான் என்று குறிப்பிடுவதாக சொல்லப்படுவதுண்டு. அதை காட்டிலும் ஒரு படி மேலே போய் ஸ்ரீ சாயிநாதரினுடைய தோற்றமானது, அதாவது பாபா தன்னுடைய வலது காலை அட்டனக்காலிட்டு இடது கையால் வலது கணுக்காலை பிடித்தபடி அமர்ந்திருக்கக்கூடிய தோற்றமானது, என் பக்தர்களுக்கு இந்த சம்சார சாகரம் வெறும் கணுக்கால் அளவுதான் என்று கூறுவதாக அமைந்துள்ளது என்பது இங்கு உள்ளுரையாக சொல்லப்படுகின்றது. ஜெய் சாய்ராம்.